இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா பால் செட் போட்டு தான் மீன் பிடிக்க வந்தோம். பாருங்க, அது இருக்குது நம்ம பால் செட்லாம். லைனாக ஒரு 6 பால் செட்டு கிட்ட போட்டிருக்கோம். ஒரு மீன் கூட மாட்டல. ஆனால் நிறைய மீன் உள்ள செம மீன் அடிக்குது. கண்டு மீன் இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் செம மீன் அடிக்குது. ஒரு பழைய வலை வந்து தண்ணியில் இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு ஒழியுது, எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய விரல் சேர்த்துருக்குதுன்ட்டு. அதில் அப்படியே குட்டி குட்டி மீன்லாம் நிறைய இருக்குது கைஸ். பாருங்கள் கெண்டை மீன் எவ்வளோ சின்ன மீன், தண்ணியில் விட்டுறலாம். நாட்டு தேலி மீன் இதெல்லாம் கொட்டுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். அதனால தான் குச்சி வச்சு தள்ளி தூக்கி போடுறேன். பாருங்க நாட்டு ஆரா மீன் கூட இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நிறைய நாட்டு மீன் தான் இருக்குது. பாருங்கள் எறா, நாட்டு எறா, எறா கைஸ். குட்டி குட்டி எறா நிறைய இருக்குது, சின்ன சின்ன எறா. பாருங்க கைஸ் எப்படி துள்ளி ஓடுது பாருங்கள். எறா ஃபுல்லாக எறா தான். இது ஆரா மீன், நாட்டு ஆரா மீன். இதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப ரேர் கைஸ், பார்க்குறதே ரொம்ப ரேர். அழிஞ்சிச்சு இதோட இனம்லாம், இப்போல்லாம் நிறைய இல்லை. ஆனால் நம்ம ஊரில் இருக்குது உளுவை மீன். பாருங்கள் சின்ன உளுவை மீன், இதுவும் உயிரோடு தான் இருக்குது. அங்கே தண்ணியில் விட்டுறலாம், தண்ணியில் விட்டுறலாம். அங்கே இது ஒரு தேலி மீன் இருக்குது. 4-5 தேலி மீன், நிறைய எறா தான் கைஸ் இருக்குது. இங்கே பார்த்தாலும் எறா தான் நிறைய இருக்குது. ஆனால் பெருசாக கூட ஆக மாட்டேது. ஏரியில் இருக்கிறத தம்ம துண்டு தான் இருக்குது. ஃபுல்லாக எறா மீன், தேலி. ஒரு வலையில் எவ்வளோ மீன் பாருங்க கைஸ். நல்ல வேலை இந்த நேரத்துக்கு கொட்டு வாங்கியிருப்பேன் தேலி. ஜாக்கிரதையாக பிடிக்கணும் கைஸ் எல்லாம். இப்போ பிடிப்பேன் பாருங்கள், கையால் பிடிக்க போகிறேன். ஜாக்கிரதையாக பிடிக்கணும், கொஞ்சம் அசந்தாலும் அது வேலையை காட்டுறோம். பாருங்க கைஸ், அங்கே தண்ணியில் விட்டுறலாம். நெத்திலி மீன், ஏரி நெத்திலி உயிரோடு தான் இருக்குது கைஸ். அங்கே தண்ணியில் தூக்கி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துரும் போலயுது. நெத்திலி மீன். பாய், பத்திரமா போய்ட்டு வா. அடுத்த வீடியோவில்